பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் தி வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 105 அதிகாரம் 19 வசனத்தில், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை எவ்விதமாய் கிரியை செய்தது. அவனை ஒரு ராஜாவுக்கு அடுத்த அதிபதியாக அவனை கொண்டு போய் எகிப்தில் நிறுத்தினது எதுவென்றால் அவன் மேல் வைத்த தேவனுடைய வசனம், வாக்குத்தத்தம். இங்கே அந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் எவ்விதமாய் கிரியை செய்தது என்றால், அவன் சிறு வயதிலேயே அவன் தன் சகோதரர்களால குழியிலே தள்ளப்பட்டான். அவனை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு உதவியது. அரேபியர்கள் கைகளிலே அவனுடைய சகோதரர்கள் விற்று போட்டார்கள். அரேபியர்கள் அவனை எகிப்து தேசத்துல அடிமையாக விற்றார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருந்தது. எகிப்திலே அவன் அடிமையாக விற்கப்பட்ட பிறகு அவனை போத்திபார் வீட்டிலே அடிமையாக எடுத்துக்கொண்டான். அங்கேயும் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் வேலை செய்தது. போத்திபார் அவன் மேல் தேவ தயவு இருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று சொல்லி அவனை தன்னுடைய வீட்டு விசாரிப்புக்காரனாக அவனை நியமித்தான். அங்கேயும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்தது. போத்திபாருடைய மனைவி அவன் செய்யாத குற்றத்திற்கு அவனை சிறைச்சாலையிலே தள்ளினாள். அப்பொழுதும் தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய வசனம் அவன் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருந்தது. இதற்கு மேல ஒண்ணுமே கிடையாது, தேவனுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில செயல்படவே இல்லை அப்படின்னு அவன் வாழ்க்கையில சொல்லுவதற்கு அநேக அறிகுறிகள் இருந்தது. இதற்கு மேல என்ன அறிகுறி? இந்த சிறைச்சாலைக்கு மேல என்ன அறிகுறி? என் வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்னும் செயல்படல. எனக்கு எதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அது எதுவுமே இப்போ வரைக்கும் செயல்படல. அது ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நடக்கல. அநேக டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்களை தான் நான் பார்த்தேன். வாக்குத்தத்தம் எதுவுமே நிறைவேறின மாதிரியே தெரியல. ஆனால் யோசேப்புக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தம் யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபுக்கு தேவன் கொடுத்திருந்தார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த சிறைச்சாலைகளும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இந்த சூழ்நிலையில நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சிறை அனுபவத்தோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு கடன் என்கிற சிறையிருப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை அவிதமாய் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார், அப்படி ஆசீர்வதிப்பார். இந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தர் வேதத்தை கொடுத்து என்னோட பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக வாக்கு தத்தங்களை கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? தேவனுடைய வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையை செதுக்கி கொண்டிருக்கும். நீங்கள் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய வாக்கு தத்தத்துக்கு ஏற்ப செதுக்கி கொண்டிருக்கிறது. ஒரு அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்க, கஷ்டமான ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையிலே 100% நிறைவேறும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து சிறைச்சாலையில கிடந்த யோசேப்புக்கு தெரியும், கர்த்தர் சொன்ன வாக்கு நிச்சயമായ வாழ்க்கையில நிறைவேறும். அடுத்த வசனத்தை படிக்கலாம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகள் ஆக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனாகவும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். மோதிரத்தை கழட்டி கையில கொடுத்து, சிங்காசனத்துல மட்டும் நான் உனக்கு மேல இருப்பேன், மற்றதெல்லாம் உனக்கு கீழே அப்படின்னு யோசேப்புக்கு எகிப்தின் பார்வோன் கட்டளையிட்டான். உன்னுடைய அனுமதி இல்லாம எகிப்தில் இருக்கிற எவனும் கையையாகிலும் காளையாகிலும் அசைக்க கூடாது. என் ஜனங்களை எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்துறேன்னு சொல்லி அவனை எல்லாவற்றிற்கும் மேலாக தலைவனாக பார்வோனை தேவன் வைக்க வைத்தார். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் நிறைவேறும். என்ன சொன்னாரோ, உங்களை குறித்து என்ன வாக்கு பண்ணினாரோ, தீர்க்க தரிசிகளை கொடுத்து அல்லது தேவனுடைய வசனத்தை கொடுத்து என்ன செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ, வாக்கு பண்ணினவரே அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூறும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வசனத்தை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அது 100% நிறைவேறும். யோசேப்புடைய வாழ்க்கையில் 100% நிறைவேறினது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருந்ததாம், செதுக்கி கொண்டிருந்ததாம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு செதுக்கி கொண்டிருக்கிறார். தம்முடைய வாக்கு தத்தத்திற்கு உங்களை உரியவர்களாய் மாற்றுவதற்கு உங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார். தோய்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற
அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். God bless you. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.